சரி சரி, பர்த்டே கேக் வந்துருச்சா? வந்துருச்சுமா. அத சொல்லதான் நானும் அப்பாவும் வந்தோம். ஓ, கேக் வந்துருச்சா? அப்பா சொல்லுப்பா. நீயே சொல்ற. நீ சொல்லு. நீயே சொல்லு. நான் எப்படி சொல்லு? என்ன அப்பாவும் பிள்ளையும் மாத்தி மாத்தி தலையாடிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்டா? அது ஒண்ணு இல்ல மீனாட்சி, ஆனந்திக்கு பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்கோம்ல, அத கௌஷிக் கிட்ட கொடுத்தா அவனே ஆனந்திய பார்த்து பேசி அவங்க கையாலே அவளுக்கு போட்டு அழகு பார்த்து அப்படியே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு ஆசைப்படுறான். நீ என்ன சொல்ற? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதும் நானே என் கையால என் மருமக ஆனந்திக்கு அந்த நெக்லஸ போட்டு விடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என் பையனுக்கு வருங்கால பொண்டாட்டிய தானே கவனிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அதுக்கு நான் இடைஞ்சலா இருப்பேனா? மாட்டேன்ப்பா, மாட்டேன். மா என்னம்மா நீ? கண்டுபிடிச்சிட்டல. அம்மா இப்பவே போய் நெக்லஸ் எடுத்துட்டு வரேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆனந்திக்கு போட்டு விட்டு அழகு பார்த்து அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வந்துரு. சரி. இத வந்துறேன். அவசரத்தை பாருங்க. இந்த தேங்க்ஸ்மா. மா என்னமா நெக்லஸ் காணோம்? வெறும் பாக்ஸா இருக்கு. இரு இரு இரு, பீரோல விழுந்துச்சான்னு பாக்குறேன். எங்கப்பா? மா கொஞ்சம் நல்லா பாருங்கம்மா. ஐயோ, இந்த கபோர்டுக்குள்ள எங்கேயுமே இல்லையே. என்னமா சொல்றீங்க? என்னமா சொல்ற? அம்மா இங்கதான் இருக்க. இங்க தேடுங்கம்மா. தேடுங்க. தள்ளுங்க. ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. மீனாட்சி, நெக்லஸ் கொண்டு வந்து இங்கதான் வச்சியா இல்ல வேற எங்கேயும் கொண்டு போனியா? இல்ல, நெக்லஸ் எடுத்துட்டு போய் கைல் ஃபேமிலிட்ட காட்டினேன். அங்க தேவி நெக்லஸ வாங்கி கழுத்துல வச்சு அழகு பார்த்தா. அப்புறம் அவகிட்ட இருந்து அந்த சின்ன பொண்ணு இருக்கே, ஐயோ அந்த ஆதிரியோட குழந்தையா, ஐயோ அவ பேர் என்ன? ரேவதி. ரேவதி அவ வாங்கி அவ கழுத்துல வச்சு அழகு பார்த்தா. நான் அவகிட்ட இருந்து வாங்கி என் மருமக ஆனந்தி கழுத்துல வச்சு அழகு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் யாரோ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே வச்சிட்டேன். மா பாக்ஸ் கொடுத்தப்ப ஓபன் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தேன். இல்லப்பா, எனக்கு பார்த்தனா இல்லையான்னு ஞாபகமே இல்ல ராஜா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? மீனாட்சி, எதுக்கு நாம அவங்க கிட்ட போய் விசாரிச்சு பாப்போமே? கைல் ஃபேமிலி கிட்டயா? ஆமா மீனாட்சி, அவங்க கிட்ட தானே நீ நெக்லஸ கொண்டு போய் காட்டினா. அங்க எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தானா? என்னங்க அவங்க கிட்ட நம்ம எப்படிங்க கேக்குறது? சச்ச, அது நல்லா இருக்குமா? அவங்க மனசு சங்கடப்பட மாட்டாங்க? இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாம என்ன அவங்கள குத்தமா சொல்ல போறோம்? அங்க போய் விசாரிக்க போறோம். மத்த யாரு காதலையும் விழாம அவங்க கிட்ட போய் நாசுக்க கேட்க போறோம், அவ்வளவுதானே? மா இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? ஒருவேளை நெக்லஸ் அங்கேயே எங்கேயாவது விழுந்திருக்கலாம்ல. தேடி பார்த்தா கிடைக்குமா? வாங்கம்மா. மீனாட்சி வா. மீனாட்சி யோசிக்காத, வா போலாம். வாங்க போமா. அக்கா, எனக்கு நிறைய நோட்ஸ் எடுக்க வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு. இங்க இருந்து ஃப்ரீயா என்னால படிக்க முடியாதுக்கா. அக்கா, அட்லீஸ்ட் நானாவது கேப் புக் பண்ணி போட்டுமா? நீ மட்டும் தனியா எப்படி போவ? உன்னை அனுப்பிட்டு நாங்க இங்க பயந்துட்டு கிடக்கணுமா? இந்த கேக் கட்டிங் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் ஒன்னா கிளம்பிடலாம். நீ கொஞ்சம் அவசரப்படாம வெயிட் பண்ணு. அக்கா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா. ரொம்ப போரிங்கா இருக்கு. இவ்ளோ பேர் பிறந்த நாள் கொண்டாடணும்னு சந்தோஷமா வந்திருக்காங்க. உனக்கு மட்டும் போர் அடிக்குதா ஆனந்தி? அண்ணே, எல்லாமே புதுசு புதுசா இருக்கு. எனக்கு யாரையுமே தெரியல. சத்தியமா சொல்றேன், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா. அவளுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறதே பிடிக்கலங்கறா. எப்படி அவங்க பையனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளா வாழுவா? அதான் எனக்கு ஒண்ணு புரியல ஷாலினி. டைம் ஆகுதுன. கேக் கட் பண்ணா சீக்கிரம் வீட்டுக்காவது போலாம். டேய் பொறுமையா இருடா. உன் அவசரத்துல கேக் கட் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்களா இருந்து கேக் கட் பண்ணிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். ஏக வேலை இருக்கு. அன்பு, இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல,
இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கேக் கட்டிங்க முடிச்சுட்டு மீனாட்சி மேடத்துக்கிட்ட ஆனந்தி விஷயத்தை பத்தி பேசிட்டு கிளம்பிடலாம். எல்லாம் பெரியப்பா வள வந்தது. சரி விடு.